இளம் பெண்கள் எவ்வளவு நம்பிக்கையாக ஒருவரிடம் பழகினாலும் தனிப்பட்ட படங்களை பகிரக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். பெண்களை ஆபாசப்பட இட்டு மிரட்டி இளைஞர் சாசிக்கு ஆயுட்காலம் முழுவதும் சிறை தண்டனை விதித்த நாகூர் நீதிமன்றத்தை உறுதி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுதைய ஆன்லைன் சமூக ஊடகங்களில் நன்மைகள் இருந்தால் மூலம் பாலியல் ரீதியாக சுரண்டலும் நடைபெறுகிறது. இளம் பெண்கள் ஒருவருடன் எவ்வளவு நம்பிக்கையை பழகினாலும் தங்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக ஊடகம் போல நண்பர்களும் பகிரக்கூடாது என்றும் மதுரை அமர்வு கூறியுள்ளது. இந்த தீர்ப்பான தற்போதுள்ள சமூக ஊடக உலகில் பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எனவே இந்த தீர்ப்பான தமிழ், ஆங்கில, இந்தி ஆகிய 3 மொழியில் வெளியிடப்பட வேண்டும் மதுரை அமர்வு கூறியுள்ளது. ஆங்கிலேய நாடுகளை சேர்ந்த காசில் பல பெண்களை திருமண செய்வதாக கூறி ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். பின்னர் அவர்களின் வீடியோ மற்றும் போட்டோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிடப் போவதாக மிரட்டி பணம் பறித்து வந்தார். இவரால் பாதிக்கப்பட்ட நாகூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் சேர்ந்த பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2020ஆம் ஆண்டு காசு கைது செய்யப்பட்டார். அவரும் பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப்பில் 120 பெண்களின் 4 மேற்பட்ட வீடியோ மற்றும் ஆபாச போட்டோக்கள் கைப்பற்றனர். இதையடுத்து காசு மீது போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்ட நாகூர் மகளிர் விடுதலை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலை இந்த வழக்கில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இயற்கை மன அடைமுறை காசுக்கு ஆயுள் தண்டனையும் 1,10,000 அவர்களுக்கு நீதிபதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.